ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. டிரைவர் தான் வந்துட்டார். ஸோ வண்டி எடுத்துட்டார். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ பஸ் எடுத்துன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த பஸ் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ் தான் வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரலாமா வீடியோ இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரக்கூடாது, லேடி சீட் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா பரவாயில்லப்பா நீங்கள் உட்காந்து வீடியோ எடுத்துங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 28 கிலோமீட்டரு. ஆனால் இந்த ட்ரிப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 4:40 எடுத்திருக்காங்க. 5:40 ரீச் ஆகும். மக்களே, கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் தாங்க. பட் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஊருக்கு பஸ் இருக்குங்க. மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, பழனி, பெரம்பலூர், திருப்பூர் அப்படின்னு கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஊருக்கு பஸ் இருக்குது. பட் இதே நம்ம இன்னொரு வழி இருக்குல்ல, ஊட்டி போகிறது குன்னூர் வழி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த குன்னூர் வழியில் குன்னூர்லேருந்து கிளம்புற பெரிய பெரிய ஊருக்கு பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பஸ்ஸு கிடையாதுங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி போகிறதுக்கு மேஜர் ரூட்டே பார்த்தீங்கன்னா குன்னூர் வழியாக போகிறது ரூட்டு தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பெரிய பெரிய ஊர்லேருந்து ஊட்டிக்கு பஸ் இருக்குது. ஸோ எல்லா பஸ்ஸுமே குன்னூர் போயிட்டு தான் போகும். அப்படின்னால குன்னூர்லேருந்து பெரிய பெரிய ஊருக்கு போகிற பஸ் அதிகமாக கிடையாதுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம கோத்தகிரிலேருந்து ஊட்டி போகிறதுக்கான ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் வரும். ட்ராவல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வருங்க. ஸோ இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது 22 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் வீடுகள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் கீழே இருக்கும். பைக்கு, கார் பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க. அதாவது இடம் கொஞ்சம் பள்ளமாக இருந்தாலும் ரோடும் இப்போ நம்ம கட்டியிருக்க வீடும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கட்டியிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்களா, அது காரு பைக்கெலாம் மேலே நிற்குது அப்படின்னு பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு கீழே வீடு இருக்குங்க. ஸோ நம்ம கார் பைக்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு ரோடு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சராக கட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். நீங்களும் ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நம்ம இடது பக்கமாக போனோம் அப்படின்னா குன்னூர் ஒரு 14 கிலோமீட்டர் போய் ரீச் ஆகிடலாங்க. அதுவும் குன்னூரில் இருக்க சிம்ஸ் பார்க் போகிறதுக்கு 11 கிலோமீட்டர். இதே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா உதகமண்டலம், உதகை, தொட்டபெட்டா பீக்கு, கூடலூர், மைசூர் அதெல்லாம் போய் ரீச் ஆகிடலாங்க. இதே நம்ம வலது பக்கம் போனோம் அப்படின்னா 15 கிலோமீட்டரில் கூக்கல் துறை அப்படின்ற ஒரு ஊருக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம ஊட்டியை நோக்கி ஸ்ட்ரைட்டாக தாங்க பயணிக்க போகிறோம்.
கோத்தகிரி டு ஊட்டி போகிற இந்த வழியில் நிறைய அழகான இயற்கை காட்சிகள் இருக்குது, சிறப்பான சாலைகள் இருக்குது, சூப்பரான எஸ்பெண்டு எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களே லைவாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் மேக்ஸிமமாக ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மக்களே, இந்த வீடியோவை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் இந்த வீடியோ 2000 பார்வையாளரில் கடந்ததுக்கு அப்புறமா ரேண்டமாக ஒரு சப்ஸ்கிரைபர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதே மாதிரி எல்லோரும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்மளால் முடிஞ்ச ட்ராவல் சம்மந்தமான ஒரு கிஃப்ட்டை தாங்க நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஊருக்கு போகிறதுக்கான அப் அண்ட் டவுன் ஸ்லீப்பர் கோச் ட்ரெயின் டிக்கெட்டை நாங்கள் புக் பண்ணி கொடுக்க போகிறோம் மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, கன்னியாகுமரி போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கும் அண்ட் மறுபடியும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரத்துக்குமான ஒருத்தருக்கு நாங்கள் ஸ்லீப்பர் கோச் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்க போகிறோம். இதே நீங்கள் கப்பலாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து ஒன்று போகிறதுக்கு இல்லை ரிட்டன் வரத்துக்கான ட்ரெயின் டிக்கெட், இதில் 2த்துல ஏதாவது ஒன்று நாங்கள் 2 பேருக்குமே சேர்த்து ஸ்லீப்பர் கோச்சில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் நீங்களும் ஜாலியாக வெளியில் போய் சந்தோஷமாக இந்த இயற்கை ரசித்து சுற்றி பார்த்துட்டு வாங்க மக்களே. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ட்ராவல் பண்ணும்போது மலைக்கு அந்த பக்கம் போனால் பார்த்திங்கன்னா வெயில் எப்படி பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அது இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே வெயிலே தெரியல. இந்த மலையெல்லாம் அப்படியே வெயிலை கொஞ்சம் மறைச்ச மாதிரி இருக்குது. இந்த ட்ராவல் போகும்போது 2 பக்கமே 2 விதமான கிளைமேட் நம்ம என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்குது. அதாவது வியூ, அந்த பக்கம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் வெயில் மறைஞ்சு கொஞ்சம் நிழலாக இருக்குது. 2 விதமான அந்த இதில் ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. மக்களே, கோத்தகிரி டு ஊட்டி போகிற வழி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. நாம் இப்போ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. ஸோ நம்ம ஆப்போசிட்லேருந்து பார்க்கவே முடியல. இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ணுற டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th February 2026. ஸோ இன்றைக்கி இந்த டேட்டில் கிளைமேட் எப்படி இருக்குது, அடுத்தடுத்த டேட்டில் கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கிளைமேட், இந்த வெயில் எல்லாமே 4th February அன்றைக்கி தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஊட்டி கிளைமேட் முடிவு பண்ணிக்காதீங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த டேட்டில் கிளைமேட் எப்படி இருக்குது. இங்கேருந்து இன்னும் ஊட்டிக்கு 13 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ ஊட்டி போயிட்டு அங்கேருந்து கூடலூருக்கு 63, ஊட்டிலேருந்து கூடலூருக்கு 50 கிலோமீட்டருங்க. ஊட்டியில் இருக்க பாதி டூரிஸ்ட் பிளேசஸ் இந்த கோத்தகிரி டு ஊட்டி போகிற ரோட்டில் தான் இருக்குது மக்களே. தமிழகத்துடைய மிக உயரமான 8252 அடி உயரமுள்ள தமிழகத்தின் மிக உயரமான தொட்டபெட்டா மலைச்சிகரம் இந்த நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்டில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா மலைச்சிகரத்துக்கு போகிறதுக்கான ஜங்ஷன் இருக்கும். ஸோ அங்கே இறங்கி நம்ம அங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் மலை ஏறணும் அப்படின்னா
தமிழகத்தின் மிக உயரமான மலைச்சிகரமான தொட்டபெட்டா மலைச்சிகரத்துக்கு ரீச் ஆயிடலாங்க. அது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ். நீங்கள் ஊட்டி அப்படின்னாலே அந்த தொட்டபெட்டா மலைச்சிகரம் அப்படின்ற நம்ம மைண்டில் வந்துருங்க. அப்படி ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் இந்த ரூட்டில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டீ ஃபேக்ட்ரி பார்க்கலாம், அதுக்கப்புறமா டீ மியூசியம் பார்க்கலாம், அட்வென்ச்சர் பார்க் பார்க்கலாம், வேக்ஸ் மியூசியம் இருக்குது. அப்புறம் ஊட்டியோட ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுற ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுமே நம்ம இந்த ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்டில் தாங்க இருக்குது. ஸோ இப்படி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இந்த ரூட்டில் நம்ம கவர் ஆகும் மக்களே. ஸோ இது ஒரு சூப்பரான ரூட். அது இல்லாமல் நம்ம வெளியிலேருந்தே அப்படி ஊட்டி டூரிஸ்ட் பிளேஸை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டே போனோம்னா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாங்க. நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு வருவோம். பட் இங்கே பஸ்ஸில் இந்த ஹில்ஸில் ஓட்டி பழக்கமானவங்க பஸ்ஸை ரொம்ப கவனமாக ஓட்டுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி பஸ்ஸை ஓட்டிகிட்டு வராங்க. நம்ம இந்த ரூட்டை பார்க்குறதா, இந்த வியூவை பார்க்குறதா, அவங்க வண்டி ஓட்டுற அழகை பார்க்குறதா அப்படின்னு சத்தியமாக தெரிலங்க. அவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்க. அவங்க வண்டி ஓட்டுறது பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக, நமக்கே ஒரு என்கேஜிங்காக இருக்குது மக்களே. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் அதெல்லாம் மேலே ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்குது. பூர்வ பூத்தின மாதிரி படர்ந்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேயிலை தோட்டங்கள் தாங்க. இங்கே தாங்க ஒரு சூப்பரான பெண்டு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்குது, டீ மியூசியம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்குமே இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம் அண்ட் அட்வென்ச்சர் பார்க் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் ட்ரிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி, அதாவது தரையிலேருந்து ஹில்ஸ் நம்ம மேலே ஏறி வந்தோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோத்தகிரி டு ஊட்டி, அதாவது நம்ம ஹில்ஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த ஹில்ஸ் டு ஹில்ஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுங்க. மக்களே பார்த்தீங்களா, கிளைமேட் இன்னும் மாறவே இல்லைங்க. வெயில் அடிச்சுட்டே தான் இருக்குது. அதுவும் ஃப்ரண்ட் சீட்டில் வேறு உட்காந்துட்டு இருக்கோமா, அப்பா சுளிர்னு கண்ணிலே வெயில் அடிக்குது மக்களே.
மக்களே, கோத்தகிரியில் ஆரம்பித்த நம்மளோட ட்ராவல் இப்போது ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4:40க்கு 4:30 மணிக்கே பஸ் வந்துச்சு. ஸோ 4:40க்கு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகும் போது 6 மணி ஆகிடுச்சுங்க. கரெக்டாக ஒரு 5:55 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால நான் ஃப்ரண்ட் சீட் கிடச்சிருச்சு. வீடியோ ஷூட் பண்ண சூப்பராக இருந்துச்சு. பட் வெயில் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அப்படி பார்க்க முடியலங்க, கண்ணு ரொம்ப கூச ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்தளவு வெயில் இருந்துச்சு. இங்கே உள்ளவங்கலாம் கேட்டேன், என்னம்மா இப்படி இந்த கிளைமேட் இப்படி இருக்கே ஊட்டியில் அப்படின்னு. இல்லைப்பா, விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சாயங்காலம்னால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பட் இருந்தாலுமே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்தப்போ இருந்த கிளைமேட்டு அந்த ஒரு ஃபீல் இப்போ இல்லைங்க. ஏன்னா அந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா மணி 6:15 ஆகுது. ஸோ 6:15க்கும் இந்த மாதிரி கிளைமேட் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மொமெண்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து அடுத்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பூர் போக போகிறோம். ஸோ ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.